எப்போ நீங்க செட்ல பயங்கர கான்ஃபிடண்டா இருப்பீங்க? அப்படி ஷூட்டிங் முடியும் போது, இல்ல ஒரு பக்கா ஒரு சீன் செட்டே கிளாப் பண்ணும்போது? செட்டு கிளாப் பண்ணும்போதெல்லாம் அது ரொம்ப பயங்கர டேஞ்சரஸான மேட்டர். ஏன்னா அவங்களே வந்து கண்டிஷனிங் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி பேசிட்டு உடனடியாக அவங்க கிளாப் பண்ணணும், அப்படியே நம்ம பெரிய ஹீரோ ஆயிட்டோம். சில ஆக்டர்ஸ்லாம் என்ன நடக்குது தெரியுமா பிரதர்? அவங்க நடிக்கும் போதே ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன சொல்லுவாங்க தமிழ், எப்படி சொல்றான்னு தெரியாது, பட் நான் புரிய வைக்கிறேன். தான் நடிக்கும் போதே இந்த நடிப்பை மக்கள் தியேட்டர்ல எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு நடிக்கும் போதே. அது என்னால நடிகனா என்னால பார்க்க முடியுது. யோ தப்பா பண்றையா? ஏன்னா அந்த செகண்ட்ல இருந்து நீ வெளியே வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸே வெளியில இருந்து என்ன பார்த்து ஆடியன்ஸ் இதுல கை தட்ட போறாங்க பாருங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுலயே அந்த உண்மையை போயிடுறது, அதுலயே அதோட ரியலிசம் போயிடுறது. எனக்கு நீங்க கேட்கற மாதிரி என்னைக்கு நான் கான்பிடென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆக்சுவலி நேரு எதிரான பதில் தான். இந்த படம் சுத்தமா ஓட போவதில்லை, பயங்கரமான அவுட் இந்த படம், செம்ம ஃபிளாப்பு, படிச்சுட்டு எனக்கு காசு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் வந்து அந்த சைட்ல சூப்பர் கான்பிடன்ட், வா கிளம்பு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நினைப்பேனே தவிர நல்ல படங்கள் அந்த கான்பிடன்ஸ் வரவே வராதுங்க.